ஒரு கிராமத்தில் ஷைனி என்ற பெயருடைய ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 18 வயது. ஷைனி ஒரு அனாதை பெண். அவளுடைய அப்பா அம்மா இந்த உலகில் இல்லை. அவர்கள் மறைவிற்கு பிறகு அவளுக்கு வாழ்வதற்கு என்று சொந்த வீடு ஏதும் இல்லை. வேறு வழியின்றி அவர் தன் சித்தப்பா விக்ரமின் வீட்டிற்கு வந்தாள். அங்கு அவளுக்கு ஒரு கூரை கிடைத்தது. ஆனால் அங்கு பாசம் கிடைக்கவில்லை. விக்ரமிற்கு சுமார் 40 வயது இருக்கும். அவர் கிராமத்து சந்திப்பில் ஒரு சிறிய மளிகை கடையை நடத்தி வந்தார். வீட்டில் அவரது மனைவி ஷக்கிலாவும் ஷைனியின் அதே வயதுடைய அவர்களது மகள் ஆஷாவும் இருந்தனர். ஒரே வீட்டில் வசித்தாலும் ஷைனியின் வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஆஷா அந்த வீட்டின் மகளாக இருந்தாள். ஆனால் ஷைனி அதே வீட்டில் வசித்தாலும் ஒரு வேலைக்காரியை விட மேலாக நடத்தப்படவில்லை. காலை விடிந்ததும் ஷக்கிலாவின் உரத்த குரல் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். ஷைனி, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? மகாராணியைப் போல படுத்து கொண்டிருப்பாயா? எழுந்து வேலை செய். ஷைனி பயந்து போய் உடனே எழுந்து விடுவாள். கண்களில் தூக்கத்தோடும் இதயத்தில் அச்சத்தோடும் அவள் அமைதியாக தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு வேலையில் இறங்குவாள். முற்றத்தை பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, தண்ணீர் பிடிப்பது என ஒரு நிமிடம் கூட அவள் கைகள் ஓய்வெடுக்காது. மறுபுறம் ஆஷா நிதானமாக கட்டிலில் அமர்ந்து மொபைலில் மூழ்கியிருப்பாள். சில நேரங்களில் சிரிப்பாள், வீடியோ பார்ப்பாள், இடையில் கட்டளைகளும் இடுவாள். ஷைனி, தண்ணீர் கொண்டு வா, என் துணிகளை இஸ்திரி செய், காலணிகளையும் சுத்தம் செய். ஷைனி ஒவ்வொரு முறையும் மெதுவாக சரி என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் செய்வாள். புகாரும் இல்லை, பதிலும் இல்லை. ஷக்கிலா தூரத்திலிருந்து அவளை முறைத்து பார்த்து கொண்டே கடுமையான குரலில் கூறுவாள், வேலையை சரியாக செய், இல்லையென்றால் இன்று சாப்பாடு கிடைக்காது. இதை கேட்டதும் ஷைனியின் கைகள் இன்னும் வேகமாக வேலை செய்ய தொடங்கும். பசி ஏற்கனவே அவளை பலவீனப்படுத்தியிருக்கும். அதற்கு மேல் பயம் அவள் இதயத்தை இறுக்கி பிடித்திருக்கும். நாள் முழுவதும் அவள் இப்படியே வேலையில் மூழ்கி கிடப்பாள். ஓய்வும் கிடைக்காது, அன்பும் கிடைக்காது. கட்டளை, அதட்டல் மற்றும் மௌனம் மட்டுமே அவள் வாழ்க்கையாகி போனது. மாலை பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. ஷைனி முற்றத்தில் குனிந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். சோர்வினால் கைகள் பாரமாக இருந்தன. ஆனாலும் அவள் நிறுத்தவில்லை. அதற்குள் கதவு திறந்தது. விக்ரம் வீட்டிற்கு திரும்பினார். நாள் முழுவதும் உழைத்த களைப்பு அவர் முகத்தில் தெரிந்தது. ஷைனி அவரை பார்த்ததும் உடனே தலையை குனிந்து கொண்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றாள். விக்ரமின் பார்வை ஒரு நிமிடம் ஷைனி மீது நிலைத்தது. அவர் இதயத்தில் இரக்கம் பிறந்தது. ஆனால் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் தன் மனைவி ஷக்கிலா மிகவும் கோபக்கார மற்றும் தந்திரமான பெண் என்பது அவருக்கு தெரியும். அவளுக்கு முன்னால் அவரால் ஒருபோதும் வெளிப்படையாக பேச முடியாது. அதே சமயம் ஷக்கிலா வேகமான நடையுடன் முன்னே வந்தாள். வந்துவிட்டீர்களா? உங்கள் செல்ல பிள்ளையையும் கொஞ்சம் பாருங்கள் என்று கோபத்துடன் கூறினாள். நாள் முழுவதும் சோம்பேறித்தனமாக இருக்கிறாள். இவளால் ஒரு வேலையும் உருப்படியாக நடப்பதில்லை. ஷைனி தலைகுனிந்தபடி மௌனமாக நின்றாள். விக்ரம் மெதுவான குரலில், வேலைதானே செய்கிறாள் என்று சொன்னார். ஆனால் ஷகிலா உடனே ஆவேசமடைந்தாள். இவளுக்கு பரிந்து பேசுவதே வேலையாக போய்விட்டது. இவளை நாம் சும்மாதானே வளர்க்கிறோம். விக்ரம் உடனே அமைதியாகிவிட்டார். அவர் தன் மனைவிக்கு முன்னால் கையேறு நிலையில் இருந்தார். அவரால் விவாதிக்கவும் முடியாது, குரல் உயர்த்தவும் முடியாது. அவர் ஷைனியை ஒருமுறை பார்த்தார். ஆனால் எதுவும் சொல்லாமல் மௌனமாக உள்ளே சென்று விட்டார். ஷைனி அங்கேயே நின்றிருந்தாள், மௌனமாக, தனிமையில், முற்றிலும் ஆதரவற்றவளாக. இரவு வந்தது. வீட்டில் அனைவரும் தங்கள் அறைகளில் உறங்கிவிட்டனர். ஷைனி மெதுவாக முற்றத்தின் மூலையில் கிடந்த தனது உடைந்த கட்டிலில் வந்து படுத்து கொண்டாள். வயிறு காலியாக இருந்தது. இதயம் பாரமாக இருந்தது. அவள் கண்களை மூடினாள். ஆனால் தூக்கம் வரவில்லை. அந்த மௌனத்தில் அவள் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. காலை விடிந்ததும் விக்ரம் வேலைக்கு கிளம்பி சென்றார். ஷைனி மௌனமாக ஒரு ஓரத்தில் நின்றிருந்தாள். கதவு மூடியதும் ஷக்கிலாவின் தோரணை மாறியது. இப்போது ஏன் இங்கே நிற்கிறாய்? போய் வேலையை பார். ஷைனி பயந்து போய் உடனே வேலையில் இறங்கினாள். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கடவுளின் பெயரால் ஏதாவது கொடுங்கள். ஷகிலா வேகமான எட்டுகளுடன் கதவை நோக்கி சென்று அதை திறந்தாள்.
கதவு திறந்ததும் வெளியே ஒரு வாலிப பிச்சைக்காரர் நின்றிருந்தான். கிழிந்த பழைய உடைகள், ஆனால் நேர்கொண்ட பார்வை. அவன் மெதுவாக சொன்னான், கடவுளின் பெயரால் ஏதாவது கொடுங்கள். ஷகிலா அவனை ஏளனமாக பார்த்து, எங்களிடம் எதுவும் இல்லை என்று கூறி திரும்ப முற்பட்டாள். அப்போது அவள் பார்வை மௌனமாக நின்றிருந்த ஷைனியின் மீது விழுந்தது. ஷைனி ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அதே சமயம் ஆஷாவும் அருகில் வந்து ஒரு சிறு புன்னகையுடன், அம்மா, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான் என்று கூறினாள். ஷகிலாவின் முகத்தில் ஒரு கொடூரம் தெரிந்தது. அவள் அந்த பிச்சைக்காரனை நோக்கி திரும்பி இரக்கமே இல்லாமல் சொன்னாள், உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் இதோ இவளை அழைத்து செல். இதை கேட்டதும் ஷைனி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். சித்தி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். அவள் அழுது கொண்டே முன்னால் வந்தாள். கடவுளுக்காக என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். ஷைனியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. ஆனால் ஷகிலா எதையும் காது கொடுத்து கேட்கவில்லை. அவள் ஷைனியின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக அந்த பிச்சைக்காரனிடம் ஒப்படைத்தாள். கதவு பலமாக சாத்தப்பட்டது. ஷைனி அழுது கொண்டே ஒரு அந்நியனுடன் தனியாக விடப்பட்டாள். ஷைனி கதவுக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். கண்கள் தொடர்ந்து கண்ணீரை சிந்தின. அந்த பிச்சைக்காரன் மெதுவாக அவளை பார்த்து மென்மையான குரலில் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், பயப்பட தேவையில்லை. ஷைனி ஈரமான கண்களுடன் அவனை பார்த்தாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. அவள் மெல்ல மெல்ல அவனுடன் நடக்கத் தொடங்கினாள். கிராமம் பின்னால் மறைந்தது. பாதை மாறிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அழகான பெரிய பங்களாவின் முன்னால் வந்து நின்றார்கள். ஷைனி ஆச்சரியமடைந்தாள். அவள் அதிர்ச்சியுடன் அந்த இளைஞனை பார்த்தாள். ஆனால் அவன் மௌனமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். ஷைனியும் மெதுவாக அவனுக்கு பின்னால் உள்ளே நுழைந்தாள். உள்ளே அனைத்தும் சுத்தமாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அவள் இன்னும் வியப்புடன் நின்று கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்தார். அவர் முதலில் ஷைனியை பார்த்தார். பிறகு தன் மகனை பார்த்தார். யார் இது மகனே? ஷைனி மௌனமாக நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயத்தில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. இதெல்லாம் என்ன? ஒரு பிச்சைக்காரனிடம் இவ்வளவு பெரிய வீடா? அவள் ஆச்சரியத்திற்கும் பயத்திற்கும் இடையில் நின்றிருந்தாள். அந்த வயதான தாய் சுவிதா மீண்டும் வியப்புடன் கேட்டார், யார் இது மகனே? அந்த இளைஞன் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். அவன் ஷைனியை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், அம்மா, இவள் ஒரு அனாதை. இவளுக்கு யாரும் ஆதரவு இல்லை. அதனால்தான் இவளை இங்கே அழைத்து வந்தேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் மௌனமாக திரும்பி பங்களாவை விட்டு வெளியே சென்றான். சுவிதா சில நொடிகள் அங்கேயே நின்றிருந்தார். பிறகு அவர் முகத்தில் கனிவு வந்தது. அவர் ஷைனியை பார்த்து மெதுவாக, வா மகளே, உள்ளே வா என்றார். ஷைனி மெதுவாக அவருடன் உள்ளே சென்றாள். அவர் அவளை ஒரு அறைக்கு அழைத்து சென்று சிறிது நேரத்திற்கு பிறகு உணவு கொண்டு வந்து அவள் முன்னால் வைத்தார். முதலில் சாப்பிடு மகளே. ஷைனி மெல்ல மெல்ல சாப்பிடத் தொடங்கினாள். பல நாட்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது போல இருந்தது. சாப்பிட்ட பிறகு சுவிதா அவள் அருகில் அமர்ந்தார். கனிவுடன் சொன்னார், மகளே, இந்த வீடு உன்னுடையதுதான். இனி நீ இங்கேயே இரு. ஷைனி ஆச்சரியத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தாள். அவள் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. ஒரு பிச்சைக்காரன், ஆனால் இவ்வளவு பெரிய வீடா? அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மௌனமாக அமர்ந்திருந்தாள். மாலை பொழுது சாய்ந்தது. விக்ரம் வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் அங்குமிங்கும் பார்த்தார். ஆனால் ஷைனி தென்படவில்லை. அவர் நின்று கொண்டு, ஷைனி எங்கே என கேட்டார். ஷகிலா அலட்சியமாக பதிலளித்தாள், நான் அவளை அனுப்பிவிட்டேன். விக்ரம் அதிர்ச்சியடைந்தார். எங்கே அனுப்பினாய்? அவள் குளிர்ந்த குரலில், ஒரு பிச்சைக்காரன் வந்திருந்தான், அவனுடன் தான் என்றாள். விக்ரமின் முகமே மாறிப்போனது. நீ என்ன காரியம் செய்தாய்? அவள் ஒரு அனாதை பெண். ஷகிலா கண்டிப்புடன் சொன்னாள், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். பிறகு ஆஷாவை பார்த்து, எனக்கு என் சொந்த மகளே போதும் என்றாள். விக்ரம் சில நொடிகள் மௌனமாக நின்றார். அவர் ஏதோ சொல்ல விரும்பினார். ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை. அவர் முகத்தில் கையேறு நிலையும்
கவலையும் தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் இரவு வந்துவிட்டது. பங்களாவில் அமைதி நிலவியது. சுவிதா அம்மா மென்மையாக சொன்னார், மகளே, நீ ஓய்விடு. அவர் ஷைனியை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றார். அறை மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. மகளே, இங்கே ஓய்விடு என்று மெதுவாக சொன்னார். ஷைனி மௌனமாக படுக்கையில் அமர்ந்தாள். சுவிதா அம்மா கதவை மெதுவாக சாத்திவிட்டு சென்றார். அறையில் மௌனம் நிலவியது. ஷைனி அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய வீடு, அந்த பிச்சைக்காரன், இதெல்லாம் என்ன? அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மெல்ல மெல்ல அவள் கண்கள் செருகின. அங்கேயே உறங்கி போனாள். காலை விடிந்ததும் சுவிதா அம்மா அறைக்குள் வந்தார். மகளே, எழுந்துவிடு, விடிந்து விட்டது. ஷைனி எழுந்து வெளியே வந்து முற்றத்தில் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து சுவிதா காலை உணவை கொண்டு வந்தார். இந்தா மகளே, காலை உணவு சாப்பிடு. ஷைனி மௌனமாக சாப்பிடத் தொடங்கினாள். சாப்பிட்டு முடித்ததும் ஷைனி தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள், அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பிச்சைக்காரன் யார்? இந்த பங்களா யாருடையது? சுவிதா சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், மகளே, எனக்கும் எல்லாவற்றையும் பற்றி தெரியாது. அவர் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு, அவன் தன் வேலையை மட்டும் செய்வான், அதிகமாக எதையும் சொல்ல மாட்டான் என்றார். அவர் கனிவுடன் ஷாலினியை பார்த்து, நீ கவலைப்படாதே, காலம் செல்ல செல்ல உனக்கு எல்லாம் புரியும் என்றார். ஷைனி அமைதியானாள். ஆனால் அவள் இதயத்தில் கேள்விகள் இன்னும் மிஞ்சி இருந்தன. ஷைனி மெல்ல மெல்ல அந்த வீட்டின் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அவள் அடிக்கடி சுவிதாவிடம், அம்மா, நீங்கள் ஓய்விடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு மௌனமாக வேலையில் மூழ்கி விடுவாள். சுவிதா அவளை பார்த்து கொண்டிருப்பார். அவர் முகத்தில் கனிவு படரும். இருந்தாலும் ஷைனியின் இதயத்தில் நிம்மதியுடன் ஒரு குழப்பமும் இருந்தது. அவள் எப்போதெல்லாம் அந்த பெரிய பங்களாவை பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் அதே கேள்வி அவள் மனதில் எழும். அந்த பிச்சைக்காரன் யார்? இதெல்லாம் என்ன? அவள் பலமுறை கேட்க நினைப்பாள். ஆனால் அவளே அமைதியாகி விடுவாள். இந்த மௌனத்துடனேயே அவள் மெல்ல மெல்ல அந்த புதிய வாழ்க்கையின் அங்கமானாள். மறுபுறம் சித்தப்பா வீட்டில் மெல்ல மெல்ல பேச்சுக்கள் தொடங்கின. ஷகிலா ஒரு நாள் சொன்னாள், இப்போது ஆஷா பெரியவளாகிவிட்டாள், அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். விக்ரம் மௌனமாக அதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக, ஏதாவது நல்ல வரன் கிடைத்தால் சரிதான் என்றார். ஆஷா ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சிறு மகிழ்ச்சி தெரிந்தது. சில நாட்களிலேயே பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு வரன் வந்தது. ஷகிலா உடனே சம்மதம் சொன்னாள். வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. சில நாட்களுக்கு பிறகு ஆஷாவின் திருமணம் நடந்தது. வீட்டில் எளிமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சில நெருங்கிய உறவினர்கள் கூடினர். மௌனமாக அந்த சடங்கு முடிந்தது. விடைபெறும் நேரம் வந்தது. ஆஷாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவள் ஒரு நிமிடம் நின்றாள். பிறகு மெதுவாக தன் வீட்டை பார்த்துவிட்டு மௌனமாக விடை பெற்றாள். அவள் புகுந்த வீட்டிற்கு சென்றாள். அவளுக்கு திருமணம் நடந்த அந்த இளைஞனின் பெயர் ரகுமான். பார்க்க போனால் அவன் நல்லவன் போல தெரிந்தான். மென்மையான பேச்சு, நேர்மையான தோற்றம். ஆனால் உண்மையில் அவன் ஒரு பொறுப்பற்ற, ஊர் சுற்றும் சுபாவம் கொண்டவன். இந்த விஷயம் அப்போது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. திருமணம் முடிந்து சில நாட்கள் கடந்தன. ஆரம்பத்தில் எல்லாம் சரியாக இருந்தது. ஆஷா மெல்ல மெல்ல தன் புதிய வீட்டில் வாழத் தொடங்கினாள். வீட்டில் ரகுமான், அவனது தாய் ருக்குமணி மற்றும் மாமனார் ஹரிதாஸ் இருந்தனர். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவர்களின் அணுகுமுறை மாறத் தொடங்கியது. ருக்குமணி இப்போது ஆஷாவை உற்று பார்க்க தொடங்கினார். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னார், உனக்கு வீட்டு வேலை கூட சரியாக தெரியவில்லை. சில நேரங்களில் தோசையை பார்த்து இதுதான் சமைக்கும் முறையா என்பார். சில நேரங்களில் மெதுவாக, உனக்கு யாரும் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை போலிருக்கிறது என்று குத்தலாக பேசுவார். அவரது வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அவை இதயத்தில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தின. இன்னொரு பக்கம் ரகுமானும் மாறத் தொடங்கினான். அவன் அடிக்கடி தாமதமாக வீட்டிற்கு வருவான். வந்ததும் மௌனமாக இருப்பான்.
ஆஷாவிடம் பேசுவது அவனுக்கு அவசியமில்லாத ஒன்றாக தெரிந்தது. ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு இடைவெளி இருப்பதை உணர முடிந்தது. ஆஷா அனைத்தையும் மௌனமாக சகித்து கொண்டாள். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இதற்கிடையில் சில மாதங்கள் கடந்துவிட்டன. ஷைனி இப்போது அந்த பங்களாவின் வேலைகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள தொடங்கினாள். அவள் சுவிதா அம்மாவின் வேலைகளில் ஒத்தாசையாக இருந்தாள். ஆனால் அவள் இதயத்தில் இருந்த கேள்விகள் அப்படியேதான் இருந்தன. ஒரு இரவு கதவு மெல்ல தட்டப்பட்டது. ஷைனி கதவை திறந்தாள். ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டாள். முன்னே அதே பிச்சைக்காரன் நின்றிருந்தான். அதே எளிமையான கோலத்தில் அவன் ஏதும் பேசாமல் உள்ளே வந்தான். சுவிதா அம்மாவின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. வந்துவிட்டாயா மகனே? இரவு மௌனமாகவே கழிந்தது. அவன் எதையும் சொல்லவில்லை. யாரும் எதையும் கேட்கவில்லை. ஷைனி இரவு முழுவதும் குழப்பத்திலேயே இருந்தாள். இதெல்லாம் என்ன? காலை விடிந்ததும் அந்த பிச்சைக்காரன் எழுந்தான். சுவிதா அம்மா காலை உணவு கொண்டு வந்தார். அவன் அமைதியாக சாப்பிட்டான். பிறகு தன் தாயை பார்த்து மெதுவாக சொன்னான், சரி அம்மா, நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு வேறொன்றும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான். ஷைனி வாசலில் நின்று அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்தாள். யார் இந்த பிச்சைக்காரன் என்ற கேள்வி அவள் மனதில் இப்போது இன்னும் வலுத்தது. ஷைனி மெதுவாக உள்ளே வந்தாள். அவள் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. அவள் சுவிதா அம்மாவின் அருகில் வந்து தயக்கத்துடன் கேட்டாள், அம்மா, அவர் யார்? சுவிதா ஒரு நிமிடம் அவளை பார்த்தார். பிறகு கனிவுடன் சொன்னார், மகளே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. அவர் சற்று நிறுத்தி, நேரம் வரும்போது உனக்கு எல்லாம் தானாகவே புரியும். இப்போது கவலைப்பட தேவையில்லை என்றார். ஷைனி மௌனமானாள். ஆனால் அவள் இதயத்திற்கு திருப்தி கிடைக்கவில்லை. அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் என்ன? அந்த பிச்சைக்காரன் யார்? இந்த கேள்விகள் அவள் மனதில் அப்படியே தங்கிவிட்டன. மறுபுறம் காலம் செல்லச் செல்ல ஆஷாவின் நிலைமை மாறத் தொடங்கியது. அவளது மாமியாரின் அணுகுமுறை கடுமையாக மாறியது. ரகுமானும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோபப்படத் தொடங்கினான். வீட்டின் சூழல் பாரமானது. ஆஷா அனைத்தையும் மௌனமாக சகித்து கொண்டாள். ஒரு நாள் உணவில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. விஷயம் சிறியதுதான். ஆனால் அது அங்கேயே முடியவில்லை. மாமியார் கடுமையான குரலில் ஆஷாவை கண்டிக்கத் தொடங்கினார். ஆஷா பதற்றமடைந்தாள். அவள் மெதுவாக ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வாக்குவாதம் வளர்ந்து கொண்டே சென்றது. அதே நேரத்தில் ரகுமான் வீட்டிற்கு வந்தான். வந்தவுடனேயே விஷயத்தை கேட்டவன் எதையும் யோசிக்காமல் ஆஷா மீது கோபப்பட்டான். ஆஷா தன் தரப்பு நியாயத்தை சொல்ல விரும்பினாள். ஆனால் அவன் எதையும் கேட்கவில்லை. அவனது கோபம் எல்லை மீறியது. அதே ஆத்திரத்தில் அவன் ஆஷாவிற்கு விவாகரத்து அளித்தான். ஒரு கணத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆஷா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கண்களில் கண்ணீர். ஆனால் இப்போது மிஞ்சுவதற்கு எதுவும் இல்லை. ரகுமான் ஆஷாவை தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேற்றினான். அவளுக்கு பின்னால் கதவு பலமாக சாத்தப்பட்டது. ஆஷா சில நொடிகள் அங்கேயே நின்றிருந்தாள். கண்கள் கண்ணீரை சிந்தின. ஆனால் இப்போது அவளுக்கு திரும்பி செல்ல வேறு வழி இல்லை. அவள் மெல்ல மெல்ல தன் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் தன் வீட்டை அடைந்தாள். கதவு திறந்தது. ஷகிலாவின் பார்வை அவள் மீது விழுந்ததும் அவர் பதற்றமடைந்தார். என்ன நடந்தது? ஆஷாவின் குரல் தழுதழுத்தது. அம்மா, எனக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. இதை கேட்டதும் ஷகிலா அப்படியே உறைந்து போனார். அவர் கண்களில் கண்ணீர் முட்டியது. வீடு முழுவதும் மௌனம் சூழ்ந்தது. மாலையில் விக்ரம் வீட்டிற்கு வந்தபோது ஆஷாவை இந்த நிலையில் பார்த்து பதறிப்போனார். மகளே, என்ன நடந்தது? ஆஷா அழுது கொண்டே அனைத்தையும் சொன்னாள். விக்ரம் மௌனமானார். அவர் முகத்தில் கவலையும் கையேறு நிலையும் தெளிவாக தெரிந்தன. ஷகிலா ஒரு பக்கமாக அமர்ந்திருந்தாள். அவள் இதயத்தில் முதல் முறையாக குற்ற உணர்ச்சியின் வலி ஏற்பட்டது. காலை விடிந்ததும் வீட்டின் சூழல் பாரமாக இருந்தது. விக்ரம் எல்லோரையும் விட அதிக கவலையில் இருந்தார். அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தவர் திடீரென்று தன் மார்பை பிடித்து கொண்டு வலியால் துடித்தார்.
ஆஷாவும் சகிலாவும் பதறிக்கொண்டு அவரை நோக்கி ஓடினர். ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. சில நிமிடங்களிலேயே அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். ஆஷாவும் சகிலாவும் அவரை பிடித்துக்கொண்டு கதறி அழுதனர். வீட்டில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சத்தம் கேட்டு கிராமத்து மக்கள் விக்ரமின் வீட்டில் கூடத் தொடங்கினர். கண்ணிமைக்கும் நேரத்தில் வீடு முழுக்க மக்கள் நிறைந்தனர். எங்கும் மௌனமும் சோகமும் நிறைந்திருந்தது. மக்கள் மெல்ல அவர் அருகே வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்திற்கு பிறகு விக்ரமின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. வீடு அப்படியே வெறிச்சோடி போனது. சில நாட்கள் கடந்தன. விக்ரம் மறைந்த பிறகு வீட்டில் சம்பாதிப்பதற்கு யாரும் இல்லை. வேறு வழியின்றி கடையையும் விற்க வேண்டியதாயிற்று. சில நாட்கள் அந்த பணத்தை கொண்டு வாழ்க்கை ஓடியது. ஆனால் அந்த பணமும் மெல்ல மெல்ல தீர்ந்து போனது. இப்போது எந்த ஆதரவும் இல்லை, வருமானமும் இல்லை. வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமானது. ஷகிலா கவலையில் மூழ்கி கிடந்தார். ஆஷாவும் மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஒரு நாள் ஷகிலா கனத்த குரலில் சொன்னார், நாம் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். ஷைனிக்கு நாம் நல்லது செய்யவில்லை. ஆஷா தலைகுனிந்து கொண்டாள். இருவர் இதயத்திலும் பாரம் கூடிக்கொண்டே போனது. இன்னொரு பக்கம் கிராமத்து மக்களும் அவர்களை கைவிட்டனர். யாரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. ஷைனிக்கு என்ன நேர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. ஒருவேளை இது அவர்கள் செய்த செயலுக்கான பலனாக இருக்கலாம். நிலைமை எவ்வளவு மோசமானது என்றால் அவர்கள் உணவிற்கே கஷ்டப்படும் நிலை உருவானது. மறுபுறம் பங்களாவில் சில காலம் கழிந்த பிறகு ஒரு நாள் கதவு திறந்தது. அதே இளைஞன் உள்ளே வந்தான். ஆனால் இந்த முறை அவன் முன்போல இல்லை. சுத்தமான உடைகள் மற்றும் நிதானமான தோற்றம். ஷைனி அவனை பார்த்துவிட்டு அப்படியே நின்றாள். அவளால் அடையாளம் காண முடியவில்லை. அதற்குள் சுவிதா அம்மா முன்னே வந்தார். வந்துவிட்டாயா மகனே? அவர் லேசாக புன்னகைத்தார். ஆம் அம்மா, வந்துவிட்டேன். ஷைனியின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நீங்கள் ஒரு பிச்சைக்காரராக இருந்தீர்களே, இதெல்லாம் என்ன? அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு அமர்ந்தான். வா, இங்கே உட்கார், நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். ஷைனி அவன் முன்னால் அமர்ந்தாள். அவன் மெதுவாக சொன்னான், இன்று வரை நான் இந்த விஷயத்தை யாரிடமும் சொன்னதில்லை. ஆனால் இன்று உன்னிடம் சொல்கிறேன். ஆனால் நீ இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. ஷைனி தலையசைத்தாள். பிறகு அவன் சொன்னான், என் பெயர் சாஜு. அவன் ஒரு நிமிடம் நிறுத்தினான். நான் உளவுத்துறையான ISIயின் அதிகாரி. ஷைனி ஆச்சரியத்தில் உறைந்து அவனை பார்த்தாள். அவன் தொடர்ந்து பேசினான். நான் ஒரு இரகசிய பணியில் இருந்தேன். அதற்காக நான் பிச்சைக்காரன் வேடம் போட வேண்டியிருந்தது. பல மாதங்களாக இந்த வேலையில் இருந்தேன். இப்போது என் பணி முடிந்துவிட்டது. பிறகு அவன் தீவிரமான குரலில் சொன்னான், மக்களின் பார்வையில் நான் ஒரு பிச்சைக்காரன். ஆனால் உண்மை வேறொன்று. சில நொடிகள் ஷைனியை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நான் உன்னை இங்கே சும்மா அழைத்து வரவில்லை. ஷைனி மௌனமாக இருந்தாள். இப்போது நாம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிறகு அவன் கனிவுடன் கேட்டான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உனக்கு சம்மதமா? ஷைனி எதுவும் சொல்லவில்லை. அவள் இதழ்களில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. அந்த புன்னகையிலேயே அவளது சம்மதமும் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் திருமணம் மிக விமரிசையாக நடந்தது. வீடு முழுக்க விளக்குகளின் ஒளி வெள்ளம். உறவினர்களும் விருந்தினர்களும் மகிழ்ச்சியில் பங்கேற்றனர். ஷைனியின் முகத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. அவள் மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாள். சாஜுவும் அவளை எல்லா விதத்திலும் அன்புடன் கவனித்து கொண்டான். காலம் ஓடியது. இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் சாஜு புன்னகையுடன் சொன்னான், வா, இன்று நாம் நகரத்தை சுற்றி பார்க்க செல்லலாம். ஷைனி ஒரு சிறு புன்னகையுடன் சம்மதித்தாள். இருவரும் காரில் ஏறி நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். வழி நெடுகிலும் ஷைனி ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தாள், தன் புதிய வாழ்க்கையை உணர்வது போல. சிறிது நேரத்திற்கு பிறகு சாஜு ஓரிடத்தில் காரை நிறுத்தினான். வா,
இங்கே ஏதாவது சாப்பிடலாம். இருவரும் காரில் இருந்து இறங்கினர். அவர்கள் முன்னால் நடந்தபோது ஷைனியின் கால்கள் திடீரென நின்றன. அவள் பார்வை எதிரே விழுந்தது. நடைபாதையின் ஓரத்தில் 2 பெண்கள் அமர்ந்திருந்தனர். பழைய கிழிந்த உடைகள், கையில் ஏந்தும் கிண்ணம். அவர்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். ஷைனியின் மூச்சு ஒரு நிமிடம் நின்றது. அவள் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டாள். அவர்கள் அவளது சித்தி சகிலாவும் தங்கை ஆஷாவும் தான். அவள் மெல்ல மெல்ல அவர்களை நோக்கி நடந்தாள். கண்களில் ஆச்சரியம், இதயத்தில் எண்ணற்ற கேள்விகள். சித்தி, நீங்கள் இங்கே? சகிலா தலையை நிமிர்ந்து பார்த்தார். முதலில் அவரால் அடையாளம் காண முடியவில்லை. பிறகு உற்று பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். ஷைனி, நீயா? அவர் குரல் நடுங்கியது. நீ உயிரோடு இருக்கிறாயா? ஷைனி அமைதியான குரலில் சொன்னாள், ஆம், நான் ஷைனிதான். பிறகு சாஜுவை சுட்டிக்காட்டி சொன்னாள், அன்று யாரிடம் என்னை தள்ளி கொடுத்தீர்களோ அவர்தான் இவர். இதை கேட்டதும் ஷகிலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், மகளே, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். ஆஷாவும் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ஷைனி சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், நீங்கள் மன்னிப்பிற்கு தகுதியானவர்கள் இல்லைதான். ஆனால் இறைவனுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். அவள் சில நோட்டுகளை எடுத்து அவர்களின் பிச்சை பாத்திரத்தில் வைத்தாள். பிறகு மௌனமாக திரும்பினாள். சாஜு அவளுடன் இருந்தான். இருவரும் முன்னே நடந்து ஒரு உணவகத்திற்குள் சென்றனர். மேஜையில் அமர்ந்து உணவிற்கு ஆர்டர் செய்தனர். சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு சாஜு மெதுவாக கேட்டான், அவர்கள்தானா? ஷைனி தலையசைத்தாள். ஆம், அவர்கள்தான். சாஜு மௌனமானான். ஷைனி ஒரு பெருமூச்சு விட்டாள். கடந்த காலத்தின் பாரம் அங்கேயே குறைந்திருந்தது. அவள் தன் கடந்த காலத்தின் பாரத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்தாள். இவ்வாறு அவர்களின் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியுடன் முன்னேறி சென்றது. ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறானோ அதுவே ஒரு நாள் அவன் முன்னால் வந்து நிற்கும். எனவே எப்போதும் இரக்கத்தையும் நன்மையையும் கடைபிடிக்கும் வழியை தேர்ந்தெடுங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.